ஓகே. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து fashion.html, இன்னொன்று fashion.css. ஓகேவா? இப்போ நம்ம fashion.html ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌசரில் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா fashion.html அப்படின்னு ஒரு ஃபைலை சேவ் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து நம்ம ஒரு ஃபேஷன் டிசைனிங் பேனர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா HTML, CSS, JavaScript இதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கான சோர்ஸ் கோடு இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுக்கான விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கோட் எடிட்டர். ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா HTMLக்கு உண்டான பேசிக்ஸ் டேக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். HTML இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளார பாடி டேக் இருக்குது, அதுக்குள்ளார ஹெட் டேக் இருக்குது. ஹெட் டேக்குக்கு தேவையான டிஃபால்ட் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போது டைரெக்டாக இந்த பேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இதில் பாடி டேக்குக்குள்ளார ஒரு டிவிஷன் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிவிஷன் டேக்குக்கு கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ டிவிஷன் டேக் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிவிஷன் டேக் கண்டெய்னர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டெய்னர் பாக்ஸ். ஸோ இதுக்குள்ளார இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஃபேஷன் சேலு, ஷாப் நவ் பட்டனு, ப்ரீமியம் ஆஃபர், இந்த டிசைனு, இந்த சர்க்கிள் பபுள்ஸு, இந்த அனிமேஷன், ஜாவாஸ்கிரிப்ட் அனிமேஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிவிஷன் டேக்குள்ளார வந்துடும். ஸோ இந்த டிவிஷன் டேக் இங்கே ஆரம்பித்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமுமே இதுதான். ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற விஷயம் எல்லாமே இதுதான். ஸோ பாடி டேக் அப்படிங்கிறது இந்த பேக்ரவுண்டு கலர். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்டு கலரு என்ன அப்படின்னா நம்மளுக்கான பாடி டேக். அந்த பாடி டேக்குள்ளார ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளார இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? ஓகே. அதுக்குள்ளார சம் டிவிஷன் டேக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே சம் விஷயங்கள்லாம் இருக்கா? ஓகே. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டைல் அப்ளை பண்ணி தான் இந்த மாதிரியான வேலைகளை டிசைனை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹெட் செக்ஷன் டேக்கில் லிங்க் ரிலேஷனுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸ்டைல் ஷீட் ஹெச்எஃப் ஆட்ரிபியூட்டில் fashion.css அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறல இந்த ஃபைல் தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிக்கும். ஸோ fashion.htmlக்குள்ளார இருக்கும். இப்போ நான் இங்கே பாருங்கள் fashion.cssக்குள்ளார போகிறேன். fashion.css அப்படிங்கிறதுக்குள்ளார போகிறேன். இதுக்குள்ளார சம் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ இந்த HTML இருக்க எல்லா டேக்ஸுக்கும் டிசைன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சிஎஸ்எஸ் மூலிமா எழுதியிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த சிஎஸ்எஸ் மூலிமா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த டேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பாடி டேக் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்குள்ளார பாடி டேக்குள்ளார இருக்கிற எல்லா கண்டென்ட்டுக்குமே நமக்கு என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஸ்டைல் எழுதியிருக்கோம். fashion.cssக்குள்ளார போவோம். பாடிக்கு உண்டான ஸ்டைலில் நம்மளுக்கு பேக்ரவுண்டு கலர், ஹோல் பாடியுமே பேக்ரவுண்டு கலர் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கலர் போட்டிருக்கேன். ஸோ இந்த கலர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ஃபேமிலின்னா எனக்கு நான் அந்த பாடிக்குள்ளே எழுதுகிற எல்லா டெக்ஸ்ட் என்ன ஃபாண்ட்டில் இருக்கணும், என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபாண்ட் ஃபேமிலிங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பர்ஸ்பெக்டிவ் 1000 பிக்சல் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்குங்கிறத
மறுபடியும் பார்ப்போம். ஓகேங்களா, பின்னாடி சொல்கிறேன். இப்போது கண்டெய்னர், எந்த கண்டெய்னர், இந்த டிவிஷனில் ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பாடி டேக்குள்ளார ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான கண்டெய்னர் எடுத்திருக்கோம், கண்டெய்னர் கிளாஸ் நேம் கண்டெய்னர் வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்டெய்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும். ஸோ ஒருவேளை நம்ம பேடிங்கை இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ இந்த ஒரிஜினல் வித் அண்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, இன்க்ரீஸோ டிக்ரீஸ் 1300ஆவோ இல்லை ஹைட் வந்து 500ஆவோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துட்டா. ஓகேவா, மார்ஜின் கொடுத்துருக்கோம், மார்ஜின் டாப் எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருக்கோம், ஒரு பார்டர் என்ன கலரில் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கோனிக் கிரேடியண்ட்டில் என்ன கலர் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா இந்த கண்டெய்னரில் க்ரீனு, ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு எல்லோ கலர் வந்து கோனிக் கிரேடியண்ட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே. ஓகேவா, ஓகே. அடுத்தது பாக்ஸ் ஷேடோங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் தெரியுதுல்ல, இதுதான் பாக்ஸ் ஷேடோ. இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் எவ்வளோ இருக்கணும், வெர்டிக்கல் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய பிளர் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ அதனுடைய கலர் எவ்வளோ இருக்கணும், ஸோ அந்த ஆல்ஃபா வேல்யூ அது வந்து திக்னஸ் எவ்வளோ தெரியணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்ஸ் ஷேடோவில் கொடுத்துருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ரொட்டேட் ஒய் 25 டிகிரின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்னென்னா இந்த கண்டெய்னரை நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரொட்டேட் ஒய் ஆக்சிஸில் 25 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த கண்டெய்னர் ஒரு கிராஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ ஓவர்ஃப்ளோ, அதாவது இந்த கண்டெய்னர் ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த கண்டெய்னரை விட்டு வெளியில் எது போனாலும், அதாவது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு மறைஞ்சிடணும், ஹிடன் ஆயிடணும், அதோட சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, இப்போது கண்டெய்னர் எப்படி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அடுத்தது கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்குள்ளார ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னு ஃபேஷன் அப்படின்னு ஒரு பேர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ஸ்டைல் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா .container.txt அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு நான் ஸ்டைல் எழுத போகிறேன் அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பொசிஷன், அதுக்கான பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். டாப் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், கலர், டெக்ஸ்டோட கலரு, ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும், ஃபாண்ட் வெயிட் என்ன இருக்கணும், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்பர் கேஸ்ன்னு கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் 2 பிக்சல் அண்டர்லைன் ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஃபேஷன் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு க்ரியேட் ஆகிட்டு எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் ஒரு அண்டர்லைன் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஓகே. டெக்ஸ்ட் அண்டர்லைன் ஆஃப் செட் 15 பிக்சல் கொடுத்துருக்கோம். அப்போது நம்மளுக்கு டெக்ஸ்ட் அண்டர்லைன் ஆஃப் செட் 15 பிக்சல் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் இந்த எஃப்க்கும் இந்த அண்டர்லைனுக்கு உண்டான கேப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த டெக்ஸ்ட் அண்டர்லைன் ஆஃப் செட்டில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததில் கண்டெய்னரில் இருக்கிற பட்டன், இங்கே பாருங்கள், HTML டேக் போகிறோம், கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற பட்டன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இப்போது இதில் ஃபேஷன்னு போட்டிருக்கோம், அதுக்கான கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம். சேல் அப்படிங்கிறது அதுக்கான கலர் வந்து பிளாக்கில் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபேஷனுக்குள்ளார ஒரு ஸ்பேன் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டெக்ஸ்ட்டுங்கிற டேக்குடைய டிவிஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்டாக இருக்குது. அதுக்குள்ளார நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஒரு ஸ்பேன் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணி சேல் அப்படிங்கிறது தனியாக போட்டிருக்கோம். ஸோ சேல் அப்படிங்கிறதுடைய கலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்லைன் ஸ்டைலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கலர் பிளாக் கொடுத்துருக்குறோம். அதனால தான் சேலோட கலர் மட்டும் நம்மளுக்கு பிளாக்காக தெரியுது. ஏன் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்பேன் டேக் அப்படிங்கிறது ஒரு இன்லைன் டேக்குன்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபேஷன் சேல் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஓகே, அடுத்தது கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற ஒரு பட்டன், அதாவது ஷாப் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் டேக்குக்குள்ளார நான் வந்து அதுக்கு பேர் வந்து BTN வச்சுருக்கேன். அதுக்கான
நேம் வேல்யூ வந்து ஷார்ப் நவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே போனோன்னா ஷார்ப் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ஸ்டைல் எப்படி எழுதியிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கும் பொசிஷன் அப்சல்யூட்டு, டாப்பு லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கும், நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த கார்னரில் இருக்கும், லெஃப்ட்டு டாப் கார்னர் இருக்கும். நம்ம இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்கோம், இதுக்கு கீழே வரணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்கோம். மூவ் பண்ணுறதுக்காகத்தான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு டாப் லெஃப்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகேவா? அவ்வளோ கொடுத்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். இப்போது அதனுடைய கலர், டெக்ஸ்டோடைய கலர் என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு ஷார்ப் நவ் அப்படிங்கிறது ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் என்னவாக இருக்கணும், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னவாக இருக்கணும், அப்பர் கேஸில் இருக்கணும். கர்சர் வந்து பாயிண்டர். கர்சர் பாயிண்டர் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஹூவர் பண்ணுறப்போ அந்த பட்டனுக்கு நம்ம ஹூவர் பண்ணுறப்போ என்ன ஆகுது, கர்சருடைய டைப் வந்து நம்மளுக்கு மாறுது, பாயிண்டராக மாறுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏரோவாக இருக்கும், இங்கே வரப்போ ஹேண்ட் சிம்பிள் காட்டும். அடுத்தது பார்டர் என்னவா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம். சாலிட் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 10 பிக்சல்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த கர்வ் ஷேப் நம்மளுக்கு காட்டுது இந்த இடத்துல. அடுத்தது பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு ஒன்று போட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், இந்த பேக்ரவுண்டுக்கு ஆரஞ்சு பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு கலர் செட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அனிமேஷன், அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அனிமேஷன் அப்படிங்கிறது சிஎஸ்எஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா நிறைய விதமாக, அதாவது இதை கற்றுக்கிட்டோன்னா உங்களுக்கு பிடிச்ச விதமான அனிமேஷன்ஸ் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க திங்க் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு என்ன தோணுச்சோ அந்த அளவுக்கான ஒரு அனிமேஷனை ப்ரிப்பேர் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன். இன்னமும் நிறையா வேறு அனிமேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுவேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அனிமேஷன் பட்டன் 1 செகண்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு அனிமேஷனுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதுக்கான வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா, பார்டர் 1 பிக்சல் சாலிட் ஏதோ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிறப்ப நான் என்ன பண்ணலான்னா, இதுவும் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதாவது பார்டருடைய வித் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கணும், அதனுடைய கலர் எப்படி இருக்கணும், இதை நம்ம தனித்தனியாகவும் சொல்லிக்க முடியும். இப்படி ஒரே லைனில் சொல்லிவிட்டு அதை வந்து சிஎஸ்எஸில் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனிமேஷனும் அதே மாதிரி தான். ஸோ இந்த அனிமேஷனுக்கான நேமு, அனிமேஷனுடைய டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும், அனிமேஷன் வந்து எவ்வளோ செகண்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 3னுடைய வேலை. இதை நம்ம தனியாக செப்பரேட்டாகவும் சொல்லிக்க முடியும். ஓகேங்களா? அனிமேஷனுடைய நேம் என்ன, அனிமேஷனுடைய டைமிங் ஃபங்க்ஷன் என்ன, அனிமேஷனுடைய இட்ரேஷன் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது, நம்ம அனிமேஷனுடைய டிலே என்ன, அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அனிமேஷனுக்கான பேர் என்ன, அது எவ்வளோ செகண்ட் ரன் ஆகணும், அது எப்படி கண்டினியூஸாக இருக்கணுமா, இல்லை ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ்க்கு உள்ளார ஸ்டாப் ஆகிடணுமான்னு சொல்லணும். ஸோ நான் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு அனிமேஷன் போட்டிருக்கேன்னா, கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற பட்டனுக்கு அனிமேஷன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அனிமேஷனுக்கு உண்டான பேர் என்ன வச்சுருக்கேன், BUTN வச்சுருக்கேன், நானாக ஒரு பேர் வச்சுருக்கேன். @key frames, அவங்க டிஃபால்ட்டாக அனிமேஷன் பண்ணுறதுக்கு @key frames அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ BUTN ஒரு பேர் வச்சுருக்கேன். இந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த பட்டனுக்கு ஒரு அனிமேஷன் பண்ண போகிறேன். ஆனால் அந்த பட்டனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். அந்த பேரை யூஸ் பண்ணி எனக்கு அனிமேஷன் எவ்வளோ நேரம் நடக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நான் இதில் சொல்லணும். ஓகேவா? இந்த பேரை யூஸ் பண்ணி இப்போ 0% இருக்கிறப்போ எனக்கு பார்டர் லெஃப்ட் கலர் என்னவாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும். பார்டர் லெஃப்ட் வித்து வந்து 10 பிக்சலாக இருக்கும். ஓகேவா? ஸோ 100% இருக்கிறப்போ பார்டர் லெஃப்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்கணும். பார்டர் லெஃப்ட் வித்து வந்து -10 பிக்சலாக இருக்கணும், நெகட்டிவாக. இப்போது அதனால் இந்த அனிமேஷனை நம்ம போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பட்டன் வந்து என்ன ஆகுது,
மூவ் ஆகுது, மறுபடியும் திருப்பி அதே பிளேஸ்க்கு வந்துடுது. 10 பிக்சல் வந்து ரைட்டில் மூவ் ஆகிட்டு மறுபடியும் லெஃப்ட்டுக்கே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல மூவ் ஆகிறப்ப எனக்கு என்ன கலர் இருக்கணும், ஒயிட் கலர் இருக்கணும். அப்புறம் என்ன கலர் இருக்கணும், பிளாக் கலர் இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் நம்ம போட்டிருக்கோம் ஒரு பட்டனுக்கு. ஸோ அதனால தான் அது பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த வேர்டு என்னது நம்மளுக்கு இங்கே ப்ரீமியம் ஆஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ப்ரீமியம் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் HTML வழியாக. இப்போது இங்கே பாருங்கள், ப்ரீமியம் கிளாஸ் டிவிஷன், என்ன கிளாஸ் பேர் என்ன வச்சுருக்கேன், ப்ரீமியம் ஆஃபர் அப்படிங்கிறது தான் நான் வந்து ப்ரீ_ஆஃபர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். அப்போது கண்டெய்னர் இருக்கிற ப்ரீ_ஆஃபர் அப்படிங்கிறதுல நான் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டாட் ப்ரீமியம் ஆஃபரு டாட் கண்டெய்னர்னு முன்னாடி போட வேண்டியதில்லை. ப்ரீமியம் ஆஃபர் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நான் அதை மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. சாரி, கண்டெய்னர் ப்ரீமியம்னு நான் மென்ஷன் பண்ணணும். இதே மல்டிப்புளாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டாட் ப்ரீ_ஆஃபர் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாக்டாக கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற ப்ரீ_ஆஃபர் அப்படிங்கிறத நான் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும். இப்போ டாட் ப்ரீ_ஆஃபருக்கு நான் ஸ்டைல் எழுதியிருக்கேன். அப்சல்யூட்டு டாப் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும், லெஃப்ட் எவ்வளோ தூரம் இருக்கணும்னு சென்டர் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த பிளேஸில் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ கலர் வந்து அதுக்கான கலர் வந்து நான் ப்ரீமியமுக்கு உண்டான கலர் ஒரு கலர் போட்டிருக்கேன். இப்போது ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கும், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்பர் கேஸில் இருக்குன்னு சொல்லி இங்கே மாற்றிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போது நம்மளுக்கு ப்ரீமியம் கிடச்சிருக்கு. இப்போது ஆஃபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எனக்கு என்ன கலரில் இருக்கணும், ஒயிட் கலரில் இருக்கணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஆஃபர் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேன் டேக் உள்ளார போட்டுக்கிட்டு இப்போ அதுக்கான கலரை ஒயிட்டுன்னு கொடுத்துக்கிட்டேன், இன்லைனில் ஸ்டைல் எழுதி. இப்போ டிவிஷன் டேக் இங்கே ஓப்பன் பண்ணி நம்ம டிவிஷன் டேக்கை இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 3 ஏரோ வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஏரோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். HTML வச்சு ஒரு 3 ஏரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏரோ 1, ஏரோ 2ன்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன் கிளாஸுக்கு. இப்போ இங்கே போயிட்டு ஏரோ பார்த்திங்கன்னா பொசிஷன் அப்சல்யூட்டு டாப் 44, லெஃப்ட்டு வித்து எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், பார்டர் லெஃப்ட் ரேடியஸ், லெஃப்ட் வித் 25 பிக்சலு, பார்டர் லெஃப்ட் ஸ்டைலு சாலிடு, பார்டர் லெஃப்ட் கலர் வந்து பிளாக்னு வச்சுருக்கேன். பார்டர் டாப் வித் என்ன இருக்கணும், பார்டர் டாப் ஸ்டைலு டாப் கலர் பிளாக். ஓகேவா? ஸோ நம்ம பார்டர் லெஃப்ட்டு டாப் இதுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்டர் ரைட்டுக்கும் பாட்டத்துக்கும் நான் போடாமல் விட்டுருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஸோ ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் தான் ஆக்சுவலாக. ஒரு இந்த ஏரோ அப்படிங்கிற ஒரு கிளாஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் பாக்ஸ், அதாவது ஒரு வித் அண்ட் ஹைட் செட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் பாக்ஸோ இல்லை அல்லது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல, லெஃப்ட்டு டாப் இதனுடைய வித்து ஸ்டைல் கலர் அதை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஏரோ வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பாக்ஸுக்கு ஒன் சைடு மட்டும் கலர் கொடுத்துக்க முடியும். கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பாக்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் -45 டிகிரி அதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாக்ஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு ஏரோவாக கன்வெர்ட் ஆகுது. வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளான கான்செப்ட். பார்டர் பாட்டம் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஏரோ வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அனிமேஷன் எழுதியிருக்கேன். இப்போ எதுக்கு அனிமேஷன் எழுதியிருக்கேன்னா, ஏரோ கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம CSSல டாட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? டாட் ஏரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான பேர் வந்து ஏரோ ARRW 1.5 செகண்ட்ஸு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அட்கி ஃப்ரேம்ஸில் ARRWன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 0% இருக்கிறப்போ நம்மளுக்கு பார்டர் 30 பிக்சல் சாலிட் ஒயிட்டாக இருக்கணும். பார்டர் ரைட் கலரு டிரான்ஸ்பரண்ட்டு, பார்டர் பாட்டம் கலரு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது பிளிங்க் ஆகிறப்போ பார்டர் ரைட்டும்
பாட்டமும் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். 100% இருக்கிறப்போ பார்டர் 30 பிக்சல் சாலிட் பிளாக்கு, பார்டர் பாட்டம் கலரு டிரான்ஸ்பரண்ட்டு, ரைட் கலரு டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அது கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ செகண்ட்ஸ் ஒன்ஸு? 1.5 செகண்ட்ஸ் ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே ப்ராசஸ் தான், சேம் ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்கேன், இதில் பார்டர் லெஃப்ட் வித் 25 கொடுத்துருக்கேன், அடுத்தது 23 கொடுத்துருக்கேன், அடுத்தது 23 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒன்று பெருசாகவும் அப்படியே போக போக சின்னதாகிட்டே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? சேம் ப்ராசஸ் தான். அந்த இடத்துல ஸ்பேஸ் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எதை? இந்த இடத்துல பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கேன், ஏரோ 2. ஓகேவா? இப்போது கண்டெய்னர் பாக்ஸ், கண்டெய்னருக்குள்ளார பாக்ஸ். இப்போது கண்டெய்னருக்குள்ளார பாக்ஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? ஸோ இந்த டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிவிஷனு கண்டெய்னருக்குள்ளார இருக்குது. கண்டெய்னருக்குள்ளார ஒரு பாக்ஸ்னு ஒரு டிவிஷன் இன்னொரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேம் வந்து பாக்ஸ்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த பாக்ஸுக்குள்ளார ஒரு ஐடி இருக்குது, ஐடிங்கிற ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்கு நேம் வந்து ஐடின்னு வச்சுருக்கேன். இன்னொரு டிவிஷன் இருக்குது, அதுக்கு கிளாஸ் நேம் வந்து டிஎஸ்சிஎன்டின்னு வச்சுருக்கேன். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தான் நான் அதை சிஎஸ்எஸ்ஸில் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஎஸ்சிஎன்டின்னு வச்சுருக்கேன். இப்போது இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த கண்டெய்னருக்குள்ளார எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளார ஒரு பாக்ஸுன்னு ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ அனிமேஷன்ட்டு நம்மளுக்கு இங்கே ரன் ஆகிட்டுருக்குல்ல, ரொட்டேட் ஆகிட்டுருக்குல்ல, திருப்பி அதே பொசிஷன் வருதில்ல. ஸோ அதுதான் இந்த பாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் இப்போ பாருங்கள், பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸு, அதாவது வித் அண்ட் ஹைட் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்டர் பாக்ஸ் வச்சுருக்கோம். பொசிஷன் அப்சல்யூட்டில் எந்த இடத்துல இருக்கணும், என்னோடய வித் அண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய பார்டர் வந்து எப்படி இருக்கணும், என்ன கலர், ஒரு இந்த பேக்ரவுண்டு க்ரீன் கலராக இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல பார்டரும் க்ரீன் கலர்லேயே போட்டிருக்கிறதுனால அவ்வளோவா தெரியாது. ஸோ லைட்டாக தெரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்டர் லெஃப்ட் ரேடியஸ், டாப்பில் லெஃப்ட் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும், ரேடியஸ் வந்து 15 பிக்சல். ஸோ ஒரு சேஞ்சஸ், ஒரு அழகாக இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்த மட்டும் நான் ரேடியஸ் வந்து 15 பிக்சல் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது கர்வாக தெரியுது அந்த இடத்துல. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஓகே. ஸோ பாக்ஸ் ஷேடோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேட், அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக காட்டும். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அது வந்து ஒரு கிராஸில் நம்மளுக்கு தெரியுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கான, இந்த பாக்ஸுக்கான அனிமேஷன் எழுதியிருக்கேன். ஸோ அது பாக்ஸ் என்ன வச்சுருக்கேன்னா, டிஎஸ் பாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். 3 செகண்ட்ஸு, இன்ஃபினிட்டி, ஆல்டர்னேட், ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன். அட் கீ ஃப்ரேம்ஸில் இந்த டிஎஸ் பாக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ 0% இருக்கிறப்போ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் என்னவாகணும், 75 டிகிரின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு 75 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அடுத்தது 100% இருக்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 37 டிகிரி. ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்னென்னா, நான் இதை கால்குலேட் பண்ணி இப்படி தான் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இந்த 75யும் 37யும் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் எடிட் பண்ணேன், ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அது வந்து இப்படி அனிமேஷன் மூலிமா நம்மளுக்கு இந்த ஷேப் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. அடுத்தது பாக்ஸுக்குள்ளார இருக்கிற நம்பர். இப்போது இங்கே பாருங்கள், HTML fashion.html போய்கிட்டு பாக்ஸுக்குள்ளார டிவிஷன் ஒரு க்ரியேட் ஆகிருக்கு. நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஒரு ஐடி, இவ்வளோ நேரம் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம், இந்த இடத்துல ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஐடிக்கு பேர் நான் நம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு டிஎஸ்சிஎன்டி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், அப்புறம் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டிஎஸ்சிஎன்டி அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு
அது எவ்வளோ தூரம் மார்ஜின் வந்து 50 பிக்சல் 100 பிக்சல்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு 50 பிக்சல் வந்து டாப் ரைட்டு, இது வந்து பாட்டம் லெஃப்ட் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் வெயிட்டு, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்வளோ இருக்கணும், கலர் என்னவாக இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் அது வந்து இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற பேரை நம்ம 55 டிகிரிக்கு -55 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த நம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னா, அதே மாதிரி பாக்ஸ்குள்ளார இருக்கிற ஐடிக்கு வந்து ஐடி நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே மென்ஷன் பண்ணுறதுக்கு ஹேஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் 50 பிக்சல் 40 பிக்சல், ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் வெயிட்டு, கலரு, ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேட் அதே மாதிரி சேம் -55 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எந்த ஆங்கிள் வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆங்கிள் செட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஓகேவா? அடுத்தது இப்போது இதுக்கு உண்டான இப்போ நம்ம இந்த இடத்துல இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அனிமேஷன் போட்டோம், டிஸ்கவுண்ட்டுக்கான கலர் கொடுத்துக்கிட்டோம். இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதுவும் நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு 100லேருந்து ரெடியூஸ் ஆகிட்டு 57% அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா HTML பேஜ் போகும். இப்போது HTML பேஜில் இந்த ஐடியை எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஓகேவா? ஒரு ஸ்கிரிப்ட் இது என்னங்கிறத அந்த பபிள் டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். எங்கே? பாடி டேக்குக்குள்ளார கண்டெய்னருக்கு வெளியில். இங்கே பாருங்கள், கண்டெய்னர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கேன், பாடி டேக் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கேன். அப்போது கண்டெய்னருக்கு வெளியில் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போது வேரில் நம் ஈக்குவல் டு 100 நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? வேர் கவுண்ட் ஈக்குவல் டு செட் இன்டர்வல் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? செட் இன்டர்வல் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்மளுக்கு இந்த வேலைகள் நடக்கணும், அதாவது இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதாவது செட் இன்டர்வல் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார செட் இன்டர்வலில் 2 வேல்யூவை நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஒன்று இது, செகண்ட் வேல்யூ இது. ஓகேவா? இதுக்குள்ளார ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன், ஃபங்க்ஷன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, செட் இன்டர்வல் அப்படிங்கிறத நான் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? செட் இன்டர்வலுக்குள்ளார 2 வேல்யூ கொடுத்துக்க முடியும், ஒன்று இது, செகண்ட் ஒன்று இது. ஓகே, இப்போது ஃபங்க்ஷன் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பேர் வச்சுருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் டிஸ்கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன நடக்கணும், அந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்பர் வந்து மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்பர் அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமா. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னவாகணும், டிக்ரீஸ் ஆகணும். ஸோ 100லேருந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து எங்கே டிக்ரீஸ் ஆகிட்டு நீ எங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டணும், இந்த 100 அப்படிங்கிறத நீ டிக்ரீஸ் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இது எந்த இடத்துல நீ இங்கே காட்டணும், இந்த ஸ்க்ரீனில் எந்த இடத்துல அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டாக்குமெண்ட், இந்த ஹோல் டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கோ. ஓகேவா? கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஹோல் டாக்குமெண்ட்டில், அதாவது இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்டில் நம்மளுக்கு கெட் எலமெண்ட் பை ஐடி, நம் ஐடி நேம் நம்முன்னு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த நம்பரை காட்டு. அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டில் இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. டாக்குமெண்ட், இந்த ஹோல் டாக்குமெண்ட்டில் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஹோல் டாக்குமெண்ட்டில் ஐடியை கெட் பண்ணு. அந்த ஐடிக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா நம்முன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கோ. அந்த இடத்துல .inner HTML ஈக்குவல் டு என்ன காட்டுற அப்படின்னா இந்த நம்பரை காட்டு.
ஓகேவா. ப்ளஸ் கூடவே எதை காட்டு, நான் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரிங்கை காட்டணும். என்னென்னு அதுதான் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறத காட்டணும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தெரியுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன ஆகணும், 100லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ இது அப்படியே விட்டுட்டோம்னா 100லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அப்படியே மைனஸ்க்கு போயிடும். -1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு நம்ம ஃபேஷன் சேல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து 57% அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு 57 வந்தோடனையும் அது ஸ்டாப் ஆகிடணும். அதுக்காக ஒரு கண்டிஷன் ஒன்று எழுதியிருக்கோம் இஃப்பில். அதாவது நம்பர், ஓகேவா, 57 அல்லது 57க்கு கீழே வர்றப்போ எனக்கு என்ன ஆகிடு அப்படின்னா கிளியர் இன்டர்வல். இப்போ செட் இன்டர்வல் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனு, நம்ம செட் இன்டர்வல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளார ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தோம். இப்போ கிளியர் இன்டர்வல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, நம்பர் வந்து 57க்கு கீழே வர்றப்போ நீ என்ன பண்ணிவிடு அப்படின்னா, இந்த செட் இன்டர்வலை நான் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது கிளியர் இன்டர்வல் அதை நீ வந்துட்டு கிளியர் பண்ணிவிடு, ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு 100லேருந்து மைனஸ் ஆகிட்டு வரணும், 57 வந்தோடனையும் நம்மளுக்கு அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ கிளியர் இன்டர்வலில் இந்த வேரை யூஸ் பண்ணிக்கிறேன் நான், நம்மளுக்கு என்ன ஆகிடும், அது ஸ்டாப் ஆகிடும், வேறு எதுவும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீ எதை ஷோ பண்ணி காட்டுறனா, document.getElement நம் இன்னர் HTML நம் ப்ளஸ் பர்சன்டேஜ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ இது வந்து எவ்வளோ வேகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல 50 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இந்த இடத்துல 57க்கு பதிலாக நான் ஒரு 27 அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா. 27 மாற்றிக்கிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இப்போது ப்ரௌசர் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல 27% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி காட்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகிடும், அது ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா. வேறு எதுவுமே இல்லை. ஸோ செட் இன்டர்வல், கிளியர் இன்டர்வல் சிம்பிளாக யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த வேலைகளை பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் நான் திருப்பியும் இதை 57 மாற்றிடுறேன். மாற்றிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ இங்கே போயிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த இடத்துல 57% டிஸ்கவுண்ட்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஓகே, இப்போது ஸோ நம்மளுக்கு HTML CSS ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பபிள்ஸ் இதனுடைய ஷேப் இப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளார ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. என்னென்னா www.yournetworkaddress.com சொல்லியிருக்கேன். என்ன பேனரில் நம்ம கொடுக்க நினைக்கிறோமோ அந்த அட்ரஸ் இங்கே போட்டுக்க முடியும். yournetworkaddress.com அதுக்கான ஸ்டைல் எழுதியிருக்கேன். அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு நேம், கிளாஸ் நேமுக்கு உண்டானது, மார்ஜின் லெஃப்ட் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த கண்டெய்னர்லேருந்து மார்ஜின் இங்கே காட்டும். ஸோ கண்டெய்னர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், கீழேருந்து எவ்வளோ தூரம், லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணுங்கிறது தான் நம்ம இதில் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அடுத்தது இந்த கண்டெய்னருக்குள்ளார சம் பபிள்ஸ் எல்லாம் இருக்குது. நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா கிளாஸில் BUB1, BUB2, BUB3, BUB4, BUB5 அப்படின்னு வச்சுருக்கேன். பபிள்ஸ் 1 2 3 4 5ன்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு CSSல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா BUB1 பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸு லெஃப்ட் எவ்வளோ இருக்கணும், பொசிஷன் அப்சல்யூட் வச்சுருக்கேன், டாப் எவ்வளோ தூரம் இருக்கணும், வித் என்ன இருக்கணும், ஹைட் என்ன இருக்கணும், பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்து ஒரு 2 கலர் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. பார்டர் என்னவாக இருக்கணும், பார்டர் ரேடியஸ், பாக்ஸ் ஷேடோ என்ன இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கணும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இதை நான் ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணி காட்டணும் அப்படின்னா
ஸோ லெஃப்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், டாப் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஆன்லைன்லேயே போனீங்கன்னா பார்டர் சிஎஸ்எஸ் பார்டர் ரேடியஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸில் சிஎஸ்எஸ் பார்டர் ரேடியஸ் மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே அங்கேருந்து காப்பி பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே டைப் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம்னா லெஃப்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 100 கொடுக்குறேன். 100 கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறப்போ நம்மளுக்கு லெஃப்ட் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. ஸோ எந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம, ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இது ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் வந்து ஸோ மறுபடியும் ஒரு 90 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அது ரொட்டேட் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் டிஜிட் கொடுத்து நான் 45 வச்சுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது செகண்ட் பபிள் 2க்கு சேம் அதே ப்ராசஸ் அப்படியே பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் லீனியர் கிராடியன்ட்டு அது சேம் அதே அப்படியே போட்டு இந்த பார்டர் ரேடியஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பபிள் 3 அப்படிங்கிறத சேம் இதை காப்பி பண்ணி லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணிவிட்டு சம் பார்டர் ரேடியஸ் கொடுத்து டிசைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தான் இதனுடைய சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள் சைஸ் தான், ஆனால் நம்மளுக்கு தெரில. ஏன்னா நம்ம கண்டெய்னர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருக்கோம் ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஹிடன் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு சம் டிசைன்ஸ் ஒரு கலர் மாதிரி ஒரு அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது, வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ பபிள் 4 லீனியர் கிரேடியன்ட் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே காப்பி பண்ணி. ஸோ பபிள் 5 ஸோ இதை வந்து நம்ம கோனிக் கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இந்த கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லை பாக்ஸ் கண்டெய்னர், இதுக்கான பேக்ரவுண்டு கலர் எதுவுமே செட் பண்ணாததுனால இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியுது, வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ பேக்ரவுண்டில் இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனாலையோ இது இங்கே இந்த டீக்குள்ளார இந்த கலரிங்ஸ் தெரியறதுனால இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இது பேக்ரவுண்டு கலர் மட்டும் நம்ம செட் பண்ணாததுனால அப்படியே இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் அந்த பர்ஸ்பெக்டிவ் எதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் அப்படின்னா இப்போது கண்டெய்னர் நம்ம எங்கே இருந்து பார்க்குறோம் இந்த கண்டெய்னரை, ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொட்டேட் வந்து எனக்கு 25 டிகிரி ரொட்டேட் பண்ணு. அப்போது பாடியில் 1000 பிக்சல் அப்படிங்கிற இந்த பாடியில் நான் எந்த இடத்துல இருந்து பார்க்குறேன் 1000 பிக்சல் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதனுடைய ஷேப் வந்து இந்த கிராஸில் தெரியுது, வேறு எதுவும் இல்லை. அதாவது பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்க்கக்கூடிய ஆங்கிள் தான். நம்ம ஒரு பில்டிங்கை கீழேருந்து பார்க்குறோம், லெஃப்ட்லேருந்து பார்க்குறோம், ரைட்லேருந்து பார்க்குறோம், டாப் வியூ, லெஃப்ட் வியூ, சைட் வியூன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த வியூஸ் எங்கேருந்து பார்க்குறாங்க, அந்த பார்த்தா அந்த பில்டிங்கோ ஒரு ஆப்ஜெக்டோ வந்து என்ன ஆங்கிளில் தெரியுது, அதுதான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பாடியில் 1000 பிக்சல் வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு கண்டெய்னர் இந்த ஷேப்பில் தெரியுது. இந்த சோர்ஸ் கோடை நீங்கள் வேணால் காப்பி பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓகேங்களா. ஸோ HTML மறுபடியும் நான் மேலேருந்து ஒரு டைமு ஸ்க்ரோல் பண்ணி பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், வேணும்னா டைப் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் HTML இருக்குது, ஹெட் டேக் இருக்குது, பாடி டேக் இருக்குது, பாடி டேக்குள்ளார கண்டெய்னர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னருக்குள்ளார பாக்ஸ்னு ஒரு டேக் இருக்குது, அப்புறம் ஒரு டிவிஷன் இருக்குது, அதில் அட்ரஸ்ஸு பபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்டெய்னர் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுக்கான உண்டான ஸ்கிரிப்டிங் டேக் ஒன்று இருக்குது, அது வந்து கண்டெய்னருக்கு வெளியில் பாடி டேக்குக்கு உள்ளார இருக்குது. இதுக்கான
ஸ்டைல் ஒன்றையும் நம்ம fashion.css அப்படிங்கிற ஸ்டைலில் இங்கே போட்டிருக்கோம். ஸோ பாடி டேக் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ கண்டெய்னர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதில் இருக்குது. கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ கண்டெய்னருக்கான பட்டன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதுக்கான அனிமேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ப்ரீமியம் ஆஃபர் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. அதுக்கான ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அந்த ஏரோஸ் 3 ஏரோஸ் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த ஏரோஸ்க்கு உண்டான சிஎஸ்எஸ் இங்கே இருக்குது. அந்த ஏரோஸுடைய அனிமேஷன் இது. ஏரோ 1 அதுக்கான அனிமேஷனு, ஏரோ 2 அதுக்கான அனிமேஷனு, கண்டெய்னரில் இருக்கிற பாக்ஸுக்கான அனிமேஷனு, பாக்ஸில் இருக்கிற நம்பர் எப்படி இருக்கணும், பாக்ஸில் இருக்கிற டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், அட்ரஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கணும், அப்புறம் ஒரு 5 பபிள்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம். பபிள்ஸ் 1, பபிள்ஸ் 2, பபிள்ஸ் 3, பபிள்ஸ் 4, பபிள்ஸ் 5. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. நம்ம இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது. இந்த சிஎஸ்எஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகி காட்டு, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? HTML CSS ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நம்ம சிம்பிளான ஒரு வெப்சைட் பேனர், ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம HTML CSSஐ யூஸ் பண்ணி மட்டுமே, ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம இங்கே கொண்டு வந்துக்க முடியும். அதுவும் மூவபுளாக ஈஸியாக கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேனர் சம்மந்தப்பட்ட டிசைன்ஸ், வீடியோஸு, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் இதெல்லாமே ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சேனலில் வர்ற வீடியோஸை பார்த்து நிறையா கற்றுக்கோங்க. ஸோ நிறையா லேர்ன் பண்ணுங்கள். ஸோ கீப் லேர்னிங். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 2 ஃபைல் இருக்குது.